அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சந்தோஷமாய் இருங்கள். இந்த காரியத்தை குறித்து சந்தோஷமாக இருங்கன்னா எதற்குள்ளாக சந்தோஷம்? உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் நம்ம ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்போம். ரட்சிக்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா, நமக்கு இருந்த சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, இவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ஆனாலும் நம்மை காட்டிலும் உலகப்பூர்வமான உயர்த்துதல், உலகத்துக்கு உண்டான காரியத்தில் அவங்க நல்லா உயர்ந்திருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக தான் சில காரியம் இருக்கும். என்னன்னா, ஆண்டவர் என்ன, இப்போ நாங்கள் எப்படி நல்லா இருக்கிறோம், முதல்ல அதை விட்டுட்டு வெளியே வா, இந்த வார்த்தைகள் இருக்கும். இந்த வார்த்தைகள் நமக்கு அந்த நிமிடம் சஞ்சலமாக படும். ஆனாலும் நாம் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். இது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்று நாம் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரியம் என்னன்னா, நாம் யார் என்று உலகத்தான் தெரிந்து கொண்டான். அதுதான் நமக்கு முக்கியம். பரலோகத்தில் நாம் முத்திரை குத்தப்பட்டவர்கள் என்று இந்த பூமியில் வாழ்கிற நம்ம சொந்த பந்தங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் உலகத்தானுக்கு தெரியும் இவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று. அவன் மூலியமாகத்தான் இது போல வார்த்தைகள் வரும். நமக்கு மாத்திரமல்ல, யோபுக்கும் அதே வார்த்தை வந்தது, மனைவியின் இடத்திலிருந்து. அதே போல்தான் நமக்கும் வரும். நம்மளோட சொந்த பிள்ளைகள் கூட நம்ம மீது சில நேரங்களில் எப்பவும் பைபிள் ஜபோன்னு இருக்கிறீங்க, ஆனால் ஒரு முன்னேற்றமே இல்லையே. இது எல்லாமே உலகத்திலேருந்து, அது பிள்ளைகளுடைய காரியம் அல்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் சத்துருக்களும் உன் வீட்டாரே. அதனால் நம்ம பிள்ளைகள் சத்ரு அல்ல. நம்ம பிள்ளைகளை கொண்டு, இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை குற்றப்படுத்தி நாம் தேவன் மேலே வைத்திருக்க அந்த விசுவாசத்திலிருந்து வெளியே வரும்படியாக. ஏனென்றால் நேரடியாக நம் மீது எந்த அதிகாரமும் செலுத்த முடியாது. பரலோகத்துக்குரியவர்களாக நாம் முத்திரை குத்தப்பட்டவர்கள் என்று மனுஷன் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமே அல்ல. தெரிந்து கொள்ள வேண்டியவன் இந்த உலகத்தான் தான். ஏனென்றால் ஒருவர் ரட்சிக்கப்பட்டாலே சரி, இந்த உலகத்தானுடைய பார்வை எல்லாவற்றையும் விட்டுட்டு அந்த ரட்சிக்கப்பட்டவங்க மேலே மட்டும்தான் அவனுடைய கண்கள் இருக்கும். ஏனென்றால் இத்தனை கோடி ஜனங்களில் எதற்காக பரலோகம் இவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தது? இவனிடத்தில் பரலோகம் வைத்த சித்தம் என்ன? இதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த உலகத்தான் பெரும் கடினமான பாடுகள் படுவான். இந்த ஒரு பெரிய ரகசியம். ஆனால் இந்த ரகசியத்தை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நமக்கு அந்நிய பாஷையை கொடுத்தார். அதன்படி ஜெபம் பண்ண சொன்னார். நமக்கே தெரியாத அழைக்கப்பட்ட அழைப்பு. அந்த அழைப்பின்படி தான், அவருடைய சித்தத்தின்படி தான் நாம் நடந்து கொண்டிருப்போம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வேதனையான வார்த்தைகள், ஆண்டவரே இருந்தால் அவர் சோறு போடுவாரா? நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோமே, ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? செஞ்சிருக்கணும் இல்லையா? இதெல்லாம் வரும். ஆனாலும் இதற்காக வருத்தப்படல, சந்தோஷப்படணும். காரியம் என்னன்னா, பரலோகத்தில் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று இந்த உலகத்தான் அறிந்து கொண்டதற்காக நாம் இதை குறித்து வேதனைப்பட வேண்டிய காரியம் இல்லை.
சந்தோஷப்பட வேண்டிய காரியம். சில சிறு பிள்ளைகளை கண்டு நம்ம சொல்லுவோம், பிற்காலத்தில் நல்ல ஒரு லெவலில் நீ வந்துடுவ, எல்லாரை விட நீ நல்ல ஒரு பெரிய ஆளாக வருவேன். இதெல்லாம் எதை கொண்டு என்றால் இதை தான் இந்த உலகத்தானும் அதை அறிந்து கொண்டான். ஆனாலும் நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்று சந்தோஷப்பட வேண்டிய காரியம். ஏனென்றால் வருகையின் போது ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் இருக்கு. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தின்படியே சந்தோஷப்படுங்க. உபத்திரம் வருதா, சந்தோஷப்படுங்க. இதே இந்த உபத்திரத்தை, தீமை தான் இந்த உபத்திரம் உலகத்தில்தான் வரும். இந்த உபத்திரத்தையும் தீமையை நன்மையாக்குற தேவன் உங்களோடு தான் இருக்கிறார். விசுவாசிங்க. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.